எல்லாருக்கும் ஹலோ. உங்கள் பிஜி லைஃப் கை. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கிரகங்கள் நம்மளை வந்து எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். 3 டிஃப்ரெண்ட் உடல்கள்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரிகாரங்கள் உண்மையா, பரிகாரங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஜோதிடத்தை கடந்த பல பேர்கள் இருக்காங்க. ஒரு சில சித்தர்கள்லாம் நம்ம ஜோதிடத்தில் 120 வயசு வரைக்கும் தான் நம்மளுடைய விம்சோத்தரி மகாதசையே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அதையும் கடந்து வாழ்ந்த எத்தனை மகான்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கிரகங்கள் தாக்குச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கிரகங்கள் வந்து அவங்களை தாக்கல. அதையும் தாண்டிய ஒரு பரிணாமத்துக்கு அவங்க போயிட்டாங்க. எப்படி அவங்களால மட்டும் முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் யோக நிலையில் இருக்கிறார்களோ, பிராணாயமா, தவம், மெடிடேஷன் பண்ணி அவர்களுடைய குந்தலினிங்கிறது ஒன்றும் இல்லை, பிராணனினுடைய ஒரு அம்சம் தான் அது. குந்தலினியை சக்கரங்கள் மூலயமா ஏற்றி எல்லா சக்கராசையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்களோ, கிரகங்கள் அவங்கள ஆட்டி படைக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், கிரகங்கள் எப்படி நம்மளுடைய பிராணனை இயக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? இதுதான் நம்பர் 1 ரெமெடி. நம்பர் 2, சரி இதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், சந்தோஷமாக இருக்க தெரியும். சந்தோஷமாக இருந்தால் கிரகங்கள் உங்களை தாக்காது. எப்படின்னு நான் சொல்லட்டுமா? உண்மைதான், நல்ல கூர்ந்து கவனிங்க. ஏக்க தத்துவம் அப்படின்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் பாயிண்டடாக ஒரு விஷயத்தை உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் நினச்சி எப்போவுமே பாசிட்டிவாக ஒரு ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உணர்வு நிலையே வந்து பிரகாசமாக இருக்கும். எப்போ உங்களுடைய உணர்வு நிலை பிரகாசமாக இருக்கோ, அப்போது உங்கள் வாழ்க்கையில் கன்ஸ்ட்ரெயின் ரெஸ்ட்ரிக்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் இருக்காது. நீங்கள் என்ன உங்களுடைய சூக்ஷ்ம உடல்னு நான் வந்து பேசியிருப்பேன் முன்னாடி வீடியோவில். சூக்ஷ்ம உடல் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனை ஓட்டம், உங்களுக்கு வரக்கூடிய இமோஷன்ஸ்லேருந்து, தாட்ஸ்லேருந்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய நடக்கிற எத்தனை பேசிக் பாடிலி ப்ராசஸ் லைக் எக்ஸ்க்ரீஷன்லேருந்து எல்லா விஷயங்களும், எக்ஸ்க்ரீஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் டைஜஷன், எல்லாமே அசிமுலேஷன் ஆஃப் பிளட் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் தான் நடக்குது. ஓகேவா? அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் உங்களுக்கு மைண்ட், இன்டெலெக்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எந்த விஷயத்தை தேக்கி வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் இப்படி கூட மாற்றி சொல்கிறேன். உங்களுடைய சுழுமுனை நாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே போய் ஆக்னா சக்கரம், இங்கே தான் இருக்குது ஆக்னா சக்கரம். இங்கே எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு ரெசிஸ்டிவ் தாட்டும் இல்லாமல் ஏக தத்துவம் சிங்கிள் பாயிண்டடாக நீங்கள் நினைக்கிறீங்களோ 100% நடக்கும். ஏன் நிறைய பேர் நடக்க மாட்டேங்குது? இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது, அதையும் தாண்டின ஒரு விஷயம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிராணனின் இயக்கத்தினால் சித்தியை நம்ம வந்து ஏற்படுத்துவது. பஞ்சபூதத்தின் உதவியால் பிராணனை இயக்கி ஒரு விஷயத்தை லைஃப்பில் நீங்கள் உருவாக்க முடியும். அதை தான் வந்து சித்தர்கள், யோகிகள்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா, இதை நான் சொல்லும் போதே உங்கள் மைண்டில் ஒரு 4 தாட் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, ஏதோ சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது. நீங்கள் எப்போ சிங்கிள் பாயிண்டடாக இது அப்படி ஒரு விஷயத்தை அடைஞ்ச மாதிரி அதை பற்றி நான் 0.001% கூட ஒரு பேக் தாட்டே இல்லாமல், இவ்வளோ ரூபாய் எனக்கு வரும், இல்லை இந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, பிராணன் அதை சார்ந்து இயங்கும் பொழுது, உங்களுடைய சக்கரங்கள் அதை சார்ந்து இயங்கும் பொழுது, உங்களுடைய சிந்தனை ஓட்டம் அதை சார்ந்து இயங்கும், சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸ்லேருந்து எல்லாமே அதை சார்ந்து இயங்கும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும். இது வந்து 2வது ரெமெடி. 3வது ரெமெடி, சரி எனக்கு தியானமும் தெரியாது, பிராணாயாமமும் தெரியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லைப்பா, வேறு ஏதாவது சொல்லுப்பா. குருமார்களை சரணடைதல். உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சித்தர்களாக இருக்கலாம், இல்லை சாய்பாபாவாக இருக்கலாம், இல்லை வந்து மகாவதார் பாபாஜியாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லி சரணாகதியை அடைந்திட வேண்டும். சரணாகதி அடைஞ்சு பாருங்கள், உங்களுடைய கர்ம வினை அவங்க எடுத்துக்கிட்டு அதை வழி நடத்தி பெருசாக வர்றது எல்லாத்தையும் அப்படியே சின்னசாக ஆக்கி உங்களை எல்லாத்தையும் கடந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் உண்மை. 100% நடக்கும். யார் ஒருவர் சரணாகதிங்கிற நிலையை அடைகிறாங்களோ குருமார்களிடம், அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கண்டிப்பாக போயிடுவாங்க. நீங்கள் நினச்சாலும் சரி, நினைக்காட்டியும் சரி. இது 3வது ரெமெடி.
ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து வர ரெமெடிஸ் எல்லாம் ஒரு செகண்டரி ரெமெடிஸ், ஒரு சப்சிடரி ரெமெடிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதில் முதல்ல என்ன அப்படின்னா, உங்களுடைய பேர். நியூமராலஜி அண்ட் நேமியாலஜி ஒவ்வொரு டைம் உங்களை ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க தெரியுமா, அப்போ வந்து ஒரு எண்ணில் வந்து வரும். ஒரு கிரக காரகத்துவத்தோடு அந்த பேர் வந்து அமைஞ்சிருக்கும். எப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் அந்த பேரை கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் அந்த கிரகத்தினுடைய அந்த வைப்ரேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. பேரும் சரி, நியூமராலஜியும் சரி, நேமியாலஜியும் சரி, வென்எவர் பீப்புள் ஆர் காலிங் யர் நேம், நேமுங்கிறது எந்திரம் மாதிரி உங்கள் உடம்புக்கு, அதுதான் வேலை செய்யும். புரியுதுங்களா? அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு பேர் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ரெமெடி. உங்களுக்கு இல்லாத விஷயங்களையும் நம்பர்ஸை வச்சு நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து பெருசாக ஜாதகமே சூப்பராக இருந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக நம்பர் இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் முன்னேற முடியாது. இதுக்கு அடுத்து என்ன மாதிரி ரெமெடிஸ் வருதுன்னா, இதுக்கு அடுத்து தான் கலர், ஜெம்ஸ்டோன், உபரத்னங்கள், அதாவது கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு செகண்டரின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, நீங்கள் கல் போட்டாலும் சரி, எல்லாமே வந்து அப்படியே ஓவர் நைட்டில் உங்களுக்கு மாற்றுமானா கிடையாது. அதுவுமே உங்களுடைய பிராணனை தான் இயக்கும். உங்களுடைய சக்கரங்களை வந்து சீர்படுத்தும். உங்களுடைய எந்தெந்த இடத்துல வந்து பிராணன் ஒழுங்காக இயங்காமல் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ஒழுங்கு பண்ணி தரும். ஒழுங்கு பண்ணி தந்துருச்சுனாலே நீங்கள் கரெக்டாக சிந்திப்பீங்க. நீங்கள் கரெக்டாக சிந்திச்சிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைஞ்சிருவீங்க. ஆனால் எது பண்ணாலும் முயற்சியெல்லாம் வெற்றி பெற முடியாது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த குருமார்களுடைய உதவி, இதெல்லாம் வந்து முயற்சி கம்மியாக இருந்து கூட வின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அது புரியுதுங்களா? அதனால தான் அது ஃபஸ்ட்டு கிரேடில் வந்து நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிரேடாக வர்றது தான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதாகட்டும், ஒரு மந்திரம், எந்திரம், இதெல்லாம் வந்து வரும். அதில் என்ன நடக்குதுன்னா, இது லாஸ்ட்னா அதுக்குன்னு இது எதுவும் சீப்பாலாம் நினச்சிடாதீங்க. இது எல்லாத்துலேயுமே ஆக்சுவலி நீங்கள் பண்ணும்போது தான் இன்னும் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக சக்சீட் ஆவீங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சில தெய்வங்களை வழிபடும்போது உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சில சக்கரங்கள், உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சில குணங்கள் இருக்குமோ, ஒரு தெய்வத்துக்கும் ஒரு கோவிலுக்கும் ஒரு சில உணர்வு, ஒரு சில குணங்கள், ஒரு சில பஞ்சபூதத்தினுடைய சக்தி அந்த கோயிலில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த தெய்வத்தை மந்திரம் மூலமாக மந்திர உபாசனை செய்து வழிபட்டாலும் சரி, அவங்களோட எந்திரத்தை வைத்திருந்தாலும் சரி, இல்லை கோயில் போய் நான் அந்த தெய்வங்களை வேண்டும் பொழுது உங்களுடைய சூக்ஷ்ம சரீரம்னா என்ன நான் சொல்லியிருப்பேன், உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் அவங்க வந்து பிராணனினுடைய இயக்கத்தை வந்து ஒரு சீராக போகிற அளவுக்கு அவங்க பண்ணி அவங்களுடைய கான்ஷியஸ்னஸை உங்களுடைய சட்டில் பாடிக்குள்ளே அப்படியே வந்து உள்ளே இறக்குவாங்க. அதுதான் வந்து உண்மை. என்னடா இது என்னென்னமோ சொல்கிறான், என்னமோ போய் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுதான் உண்மை. எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ இந்த மாதிரி தெய்வங்களினால், ஒரு தெய்வத்துக்கும் ஒரு டியூட்டி இருக்கும். ஒரு சில தெய்வங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை தரும். ஆக்ரோஷமான தெய்வங்கள்கிட்ட போனீங்கன்னா எதிரிகளில் வந்து வெல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுற ஒரு ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு பண சார்ந்த தேவை இருக்குன்னா அதை சார்ந்த தெய்வங்களை இப்போ நீங்கள் போய் காமாக இருக்க தெய்வங்களை வழிபடும்போது அதை சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு சில குணங்கள் இருக்குது, அவங்களுக்குமே ஒரு சில சக்கர இயக்கங்கள் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உட்காரும்பொழுது உங்களுடைய சக்கரங்கள் ஒரு சீர இயங்கும் பொழுது உங்களுடைய உடம்புல எந்த குறைபாடு இருக்கோ, பிராணனினுடைய எங்கே வந்து இயக்கம் கம்மியாக இருக்கோ அந்த இயக்கம் உங்களுக்கு சீராகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இதுதான் வந்து விஷயம். இதுதான் வந்து ஆஸ்ட்ராலஜியில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பொதுவாக பலன்னு சொல்லாமல் ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு குறைபாடுகள் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேதிக் ஆஸ்ட்ராலஜி அண்ட் பிக் பேங் தியரி. அதில் போய் பாருங்கள், எப்படி வந்து கிரகங்களும் நமக்கும் என்ன சம்மந்தம் உடம்புக்கும் அப்படிங்கிறது வந்து நான் அதில் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களும் 12 ராசி கட்டங்களுக்கும் ஒரு சில எலமெண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3 குணங்களை கொடுத்துருப்பாங்க. இது வந்து எங்கெங்கே கிரகங்கள் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த கோயிலுக்கு போகும்பொழுது நிச்சயமாக அந்த தெய்வங்களை வழிபடும்பொழுது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உபாசனை பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து விடுபடுவீங்க. இதுதான் வந்து விஷயம். இது பரிகாரம் வந்து உண்மையா அப்படின்னா 100% உண்மை. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், 2 வகையான கர்மா இருக்குது, தீர கர்மா, அதீர கர்மா. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு கர்மா அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள் கர்மா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கர்மாக்களை உங்களால் பரிகாரங்கள் மூலமாக கழிச்சிடலாம். ஆனால் ஒரு சில பரிகாரங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷனில் கண்டிப்பாக என்ன தான் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணாலும் வழிவிடாது. இதை நான் ஓப்பனாக உண்மையாகவே சொல்லிக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்ட்ராங் கர்மாலாம் வந்து இருக்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதுதான் வந்து உண்மை. ஸோ
இருக்கிற அத்தனை பரிகார முறைகள்லையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். நீங்கள் எந்த பரிகார முறையை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இந்த பரிகார முறைகள் எல்லாமே டீட்டெயிலாக ஒரு பரிகார முறையும் ஒரு வீடியோவில் நான் ஃப்யூச்சரில் போடுவேன். உதாரணத்துக்கு, எப்படி நீங்கள் கோயிலுக்கே போகாமல் ஒரு ஒரு இறைவனை வந்து எப்படி வென்றது, ஒரு சில தெய்வங்களை எப்படி நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணுறது. ஆகர்ஷணம்னா உடனே இப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆகர்ஷணம் ஓகே இது தந்திரம் மந்திரம் இப்படி இல்லை. ஆகர்ஷணங்கிறது என்னென்னா, அந்த இறைவன் அந்த அந்த ஒரு தெய்வத்தினுடைய அருளை வந்து எப்படி நீங்கள் எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னும்போது, அந்த இறையர்களை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த கிரகம் உங்களை தாக்காது. அந்த கிரகம் தாக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு நீங்கள் வழிபடக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களை நிச்சயமாக அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகளிலிருந்து காக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம்ங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் 100% வெற்றியை பெற முடியும். யார் ஒருவர் சரியான பெயரை வைத்துக்கொண்டு சரியான தியான முறைகள், நல்ல ஒரு குணங்கள், நல்ல பண்புகள் வச்சுட்டு நல்ல கர்ம வினைகளை செய்து கொண்டு வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிவிட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை நம்ம போயிடுவோம். ஏன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 99% ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கலாம். அந்த 1% நீங்கள் கிளிக் ஆகணும்னா அந்த 1% லக் இருக்கணும். அந்த 1% லக்குங்கிறது இங்கே தான் இருக்குது. 99% ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த 1% லக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றிங்கிறது உங்கள்கிட்டருந்து பறிக்கப்பட்டு இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் எப்படியெல்லாம், அதாவது கோயிலுக்கே போகாமல் நீங்கள் எப்படி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆகர்ஷணம்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத, என்ன மாதிரி மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி முத்ராஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாமே நிறைய ஃப்யூச்சரில் நான் கொடுக்க போகிறேன். Until then, stay tuned. Bye bye. Take care.